கோனாடு கொண்ட பாண்டியன். அத்தியாயம் 8. 40 நாழிகை நண்பன். பட்டொளி வீசி படபடத்து பறந்த பாண்டியர் கொடியில் துள்ளி விளையாடிய மீனை துருவும் கண்களுடன் நோக்கினான் விஜயகண்ட கோபாலன். அந்த கொடியில்தான் எத்தனை மகத்துவம் மண்டி கிடக்கிறது, எத்தனை எத்தனை பழம் கதைகளை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகின் நாகரீக மொழியை சங்க தொட்டிலிட்டு தாளாட்டிய ஒரு பெருமை போதாதா? கண்டகோபாலன் உள்ளுக்குள் பொறுமை கொண்டான். காவிய துணையல் அணிந்த அந்த கொடியுடன் புலிக்கொடியை இணைத்து ஒரு கணம் கற்பனை செய்து பார்த்தான். என்ன கற்பனையோ! கற்பனையின் சொந்தக்காரர்களே கயலின் கழல் பணிபவர்களாக விட்ட பிறகு கற்பனை எதற்கு? இந்த பெருமைகளை எல்லாம் ஒன்று திரட்டி இனி புலிக்கொடிக்கு ஏற்றி வைத்து மகிழ முடியுமா? இப்போது மட்டும் புலிக்கொடிக்கு என்ன வந்துவிட்டது? எதற்காக இந்த பலவீன சிந்தனை? பழம் பெருமையிலோ காவிய புகழிலோ புலி மட்டும் குறைந்து விட்டதா என்ன? வீரம் நிறைந்த சின்னமாயிற்றே அது. கரிகால் பெருவளத்தாருடைய ஒரு பெருமை போதாதா? ராஜராஜ சோழரும் அவருடைய புதல்வர் ராஜேந்திர சோழரும் கண்ட உலக புகழை இனி யார்தான் காண முடியும்? காவிய பெருமையிலும் புலிக்கொடி சளைத்து விடவில்லையே. சேக்கிழாரும் கம்பரும் பெற்ற பெருமைக்கு இந்த உலகமே தலைவணங்கியாக வேண்டுமே. உலகிலேயே இத்தனை பெரிய காவியம் எழுதிய கரங்கள் இன்னும் பிறக்கவே இல்லையே. இனி பிறக்கப் போவதும் இல்லை என்றாலும் அது வியப்பதற்கில்லையே. இன்னும் என்ன விதமாகவெல்லாமோ சிந்தனை புரவிகளை முன்னும் பின்னுமாக செலுத்திய வண்ணம் அரண்மனை வெளிக்கோட்டை வாயிலை நெருங்கி கொண்டிருந்தான் கண்டகோபாலன். அதுவரை அவன் தன்னுடன் வரும் நண்பன் குமாரக்கூத்தனை பற்றி கிஞ்சித்தும் எண்ணி பார்த்தானில்லை. அவனுடைய அந்த போக்கு பாண்டிய தளபதி குமாரக்கூத்தனுக்கு கூட வியப்பை விளைவிப்பதாக இருந்தது. நண்பா, சக்கரவர்த்தியை காண வந்த நேரத்தில் இப்படி ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டுவிட்டதே என்று சஞ்சலப்படுகிறாயா? குமாரக்கூத்தன் களங்கமில்லா எண்ணம் ஏற்று இவ்வாறு கேட்டான். அவனுடைய வஞ்சனை படரா முகத்தை கொஞ்சனைய கண்களுடன் கூர்ந்து கவனித்தான் கண்டகோபாலன். குமாரக்கூத்தன் போரில் மகா வீரனை ஒழிய குணத்தில் குழந்தைதான், கள்ளம் கபடமில்லா குழந்தை. கண்டகோபாலன் தலையசைத்தான். அது குமாரக்கூத்தன் மௌனத்தை கலைக்க கேட்ட கேள்வியை ஆமோதிப்பதாக தெரிந்தது. நண்பா, நீ வந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்காக என்னுடைய நெஞ்சு என்ன பாடுபடுகிறது தெரியுமா? நீ அறிவாயோ அறிய மாட்டாயோ, எங்கள் குலப்பகைவனான அந்த கண்டகோபாலனுக்குத்தான் எத்தனை நெஞ்சுரம்! தலைநகரிலேயே புகுந்து ஒற்றறிய தலைப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் சாமானியமான பேர் வழியாக இருக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறாய் சண்டமாருதா? நினைப்பதென்ன என்ற கேள்விக்குறியை நெஞ்சில் எழுப்பிக் கொண்ட சண்டமாருத கண்டகோபாலன் நிலை தடுமாற்றத்துடன் மறுமொழி பகன்றான். நான் என்ன நினைப்பதற்கு இருக்கிறது? வந்த வேளையை எண்ணித்தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சமயம் ஆலவாய் பெருமானின் ஆலய மணி டான் டான் என்ற பெருத்த ஓசையை எழுப்பியது. அப்போது 2ஆம் கால பூசனை நடைபெற்று கொண்டிருந்தது போலும். கண்டகோபாலனுடைய கவனம் அக்கணமே கங்கை கொண்ட சோழீஸ்வர கோயிலை நாடியது. ஆமாம், வந்த வேளை சரியான வேளை இல்லை. ஆலயமணி அருந்து வீழ்ந்த அபசகுனத்தின் அறிகுறி இப்போதுதான் தெரிகிறது. வருத்தம் மேலும் வாய் பிளந்து கோர பற்களை காட்டி பயமுறுத்தியது. எனினும் கண்டகோபாலன் இவற்றிற்காகவெல்லாம் பெரிதும் அஞ்சக்கூடியவன் அல்ல. தன்னுடைய பற்களை இறுக அழுத்தி ஆத்திரத்தை அடக்கி கொண்டான். அவனுடைய சினம் தெய்வத்திடமே சற்று சீற்றம் கொண்டது. மனிதர்களுக்கெல்லாம் தெய்வம் பொதுவானாலும் தெய்வத்துணை பகைவர்களுக்கு இருக்க மனிதன் பொறுக்க மாட்டேன் என்கிறான். இதுதான் மனித குண விசித்திர பேதம் போலும். குமாரக்கூத்தன் தன்னுடைய நண்பனை பலவாறு தேற்றி வழிகூட்டி அனுப்பினான். இதற்காக வருத்தம் தேவையில்லை என்று வாய் மலர்ந்தான். கடைசியாக சொன்னான், நண்பா சண்டமாருதா, இதுவும் ஒரு நல்ல வேளைதான். உனக்கும் ஒரு அரிய வேளை. உன்னுடைய உயர்ந்த வீரம் வெளிப்படுவதற்கான உன்னத வேளை. நீ மட்டும் என்னுடன் துணை புரிந்து அந்த கண்டகோபாலனை கண்டுபிடித்து விடுவாயேயானால் பாண்டிய அரண்மனையில் வியக்கத்தக்க ஒரு பதவி உனக்கு கிடைத்தாலும் அது வியப்பதற்கில்லை. நம்முடைய அரிய நட்பு வளர்பிறையாகவே மலர இந்த பாண்டிய நாடு வானமாகவே பறந்து விரிந்து பாதையமைக்கும். ஆகா, உண்மையில் குமாரக்கூத்தன் கள்ளம் கபடமில்லா குழந்தைதான். நட்பிலக்கணத்திற்கு ஒரு இலக்கிய மனிதன். எவ்வளவு நயமான இதயம்! இந்த இதயத்தை ஏமாற்றப் போகிறோமே, என்ன செய்வது? இதயத்துக்கு இதயம் வேறுபாடு. இதை உத்தேசித்தா புறப்பட்டோம். இப்படியாக நட்பு கிடைக்கும் என்று யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? நேர்ந்தது நேர்ந்தாலும் நெஞ்சில் இருக்கும் நினைவை அகற்றிவிட முடியுமா என்ன?
ஏன் என்னை இப்படி உற்று உற்று கவனிக்கிறாய் சண்டமாருதா? உன்னுடைய கவனிப்பில் ஏதோ கலக்கம் இருப்பதாக நான் அறிகிறேன். குமாரக்கூத்தன் இவ்வாறு கூறியதும் சண்டமாருதன் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து தேர்ச்சி கொள்ள முயன்றான். குமாரக்கூத்தா, நீ நினைப்பது போல எந்தவித கலக்கமும் எனக்கில்லை. ஆனாலும் பாண்டிய மாமன்னரிடம் நீ செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த போது அவர் என்னை கவனித்த விதத்தை கண்டிருக்க மாட்டாய். மேலும் அந்த நெல்லூர் தூதுவர்களுடைய வருகைக்கு பிறகு சக்கரவர்த்தி என்னை பெரிதும் சந்தேக கண்களுடனே நோக்க முனைந்து விட்டார். ஒருவேளை நான் பகைவனுடைய கையாளாக இருப்பேனோ என்று ஐயப்பட்டு விட்டாரோ என்றும் எனக்கு தோன்றுகிறது. குமாரக்கூத்தன் கடகடவென்று சிரித்தான். மனித பலவீனம் அப்படியானதுதான். சண்டமாருதா, உன்னுடைய சந்தேகம் தேவையில்லாத ஒன்று. நல்ல வேளையாக நீயேதான் கண்டகோபாலனாக மாமன்னர் சந்தேகப்படுவதாக நினைக்காமல் போய்விட்டாயே, அந்த மட்டில் மகிழ்ச்சிதான். நீ வணிகன், அரசியல் கண்ணோட்டம் உனக்கு புரியாது. அப்படியே பாண்டியர் மன்னர் சந்தேகப்பட்டாலும் உன்னை நான் உணராதவனா என்ன? உயிர் காத்த தோழனே, உன்னை நான் இந்த 40 நாழிகைக்குள் நன்றாக படித்துவிட்டேன். உன்னுடைய ஐயத்தின் காரணம் இப்போதுதான் புலப்படுகிறது. தைரியமாக மாளிகைக்கு செல். பத்மினியிடம் இன்று மாலை நான் வருவதாக சொல். கண்டகோபாலன் கண்ணீரை அடக்கி கொண்டு விடை பெற்றான். இப்பேற்பட்ட ஒரு தூய நண்பனுக்கு நாம் துரோகியாக போகிறோமே. ஆம், துரோகியாகி போய்த்தான் தீர வேண்டும். மீண்டும் மீனக்கொடியை அண்ணாந்து நோக்கினான் கண்டகோபாலன். மெல்ல உதடுகளை பிதுக்கிக் கொண்டவனாக சிவிகை ரதத்தை வேகமாக விடும்படி கட்டளை பணித்தான். அடுத்து புறவிகளும் அவனுடைய மனப்புறவிகளும் போட்டியிட்டு சண்டமாருதமென பறந்து பாய்ந்தன. எல்லாம் தலையான பெருமாள் என்ற எழிலார்ந்த சிறப்பு விருதை தாங்கிய பாண்டியர் சடையவர்மர் சுந்தரபாண்டிய தேவரால் வந்தது. எத்தனை நேரம்தான் இவ்வாறு உலவிக் கொண்டிருந்தாரோ தெரியாது. ஆனால் அவர் அப்போதைக்கு பார்க்கும் போதும் முன்னும் பின்னுமாகவே உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய சிந்தனையும் கூட சில சமயங்களில் முரண்பட்ட நிலையில் முட்டி மோதி வெடித்து சிதறி தூளாகி கொண்டிருந்தது. மூச்சின் அழுத்தம் சினத்தின் எழுச்சியை எடுத்து காட்டியது. ஐயத்திற்கு இடமே இல்லை. அவனுடைய முகத்தை இன்னும் நான் மறந்துவிடவில்லை. எங்கோ எப்போதோ ஏதோ சில கணங்கள், அதற்குள் மறந்துவிட்டால் சடையவர்மன் பொருளற்றவனாக போய்விட்டிருப்பானே. இந்நேரம் அவனுடைய புகழ் இப்படி 4 திசைகளிலும் மனம் பரப்பி இருக்கவே முடியாதே. காஞ்சியை கைப்பற்ற விஜயம் செய்தபோது கண்டகோபாலன் புனை வடிவம் தாங்கி ராஜேந்திர சோழனுடன் இருந்ததை யாரும் கவனிக்கவில்லை என்று தமிழ் சோழனோ தெலுங்கு சோழனோ நினைத்திருந்தால் அது அவர்களுடைய அரசியல் ஞான சூன்யத்தை தான் புலப்படுத்தும். சண்டமாருதன் வேறு யாரும் அல்ல, அவன் கண்டகோபாலனே தான். பாண்டிய மா மன்னருடைய அகமும் புறமுமாக இந்த நினைப்பும் அலைப்பும் கண்ணம் பொத்தி ஆடின. நீண்ட நேரம் கழித்து திரும்பிய தளபதி குமாரக்கூத்தனை கொஞ்சமும் கண்டுகொள்ளாதவராக உலாவிக் கொண்டிருந்தார் பாண்டிய மாதேவர். அவருடைய அந்த போக்கு முதலில் குமாரக்கூத்தனுக்கு புரிபடவில்லை. எதற்காக மாமன்னர் இத்தனை சீற்றமுடன் உலவ வேண்டும்? நாம் வந்து நின்று இவ்வளவு நேரமாகியும் கவனியாதவர் போலிருக்கிறாரே. வெளியே சண்டமாருதனுடன் பேசி கொண்டிருந்ததன் மூலம் காலத்தை சற்று அதிகமாக கடத்திவிட்டோமா என்ன? குமாரக்கூத்தா, நண்பனை வழி அனுப்பிவிட்டையா? கவனியாதவர் போல உலவிக்கொண்டே கம்பீர குரல் கொடுத்தார் கயற்கொடி காவலர். தளபதி குமாரக்கூத்தன் மறுகணமே தலைவணங்கி மறுமொழி தந்தான். ஆம் மாமன்னவா என்று. மாளிகைக்கா, இல்லை வந்த வழி நோக்கியா? இச்சமயம்தான் குமாரக்கூத்தனை கூர்ந்து கவனித்தார் சுந்தரபாண்டியர். கூத்தன் கொலை நடுக்கம் கொண்டான். பிரபு, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? பாண்டிய மாமன்னர் கலகலவென்று நகைத்தார். மேலும் மேலும் நகைத்தார். நகைத்து கொண்டே இருந்தார். அவருடைய சினமெல்லாம் இவ்வாறாக சீறி ஒலிக்கோலம் புனைந்தெழுந்தது. மன அலைகளெல்லாம் மடை திறந்த சிரிப்பலைகளாக மாறின. பெரிதாக இருந்த இதய பாரம் கூட சற்று குறைந்ததாகவே தென்பட்டது பாண்டிய மாமன்னருக்கு. சிரிப்பு அடங்கிய சடையவர்மர், சீற்றம் குறைந்த சுந்தரத்தேவர், செயல் நிலைத்த பாண்டியத்தேவர் ஒரு கணம், 2 கணம் என்ன, பல கணங்கள் வரை படைத்தலைவன் குமாரக்கூத்தனை ஏதோ ஒரு இனம் புரிந்து கொள்ள முடியாத பார்வையில் நோக்கினார். அந்த நோக்கல், அட அசடே, இப்படியும் ஏமாறுவாயா என்று கேட்பது போல் இருந்தது. பாண்டியர் பூபதி, என்றும் காணாத சோதனையுடன் என்னை நோக்குகிறீர்கள். பிள்ளைக்கு பிள்ளையாய் வளர்ந்த இந்த சிறுவன் ஏதேனும் நன்றிக்கடன் மறந்து நடந்திருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். பாண்டிய மாதேவருடைய அதரங்களில் மீண்டும் ஒரு அலட்சிய குறுநகை விழுந்தோடி மறைந்தது. குமரா,
பாண்டிய நாட்டில் வந்து தங்கியவன் கூட நன்றி கடனுடையவனாக இயற்கையில் மாறிவிடுவான். அப்படி இருக்க பாண்டிய அரச குருதியால் திருமுழுக்காடிய நீயா நன்றி மறந்து நடக்கப் போகிறாய்? உன்னுடன் திடீரென்று முளைத்த அந்த சீன நாட்டு சம்பு வணிகன் கூட பாண்டிய நாட்டு தண்ணீரை பருகிய காரணத்தால் நன்றி கடன் மறவாமல் இருந்தாலும் வியப்பதற்கில்லை. போசல சோமேஸ்வரனை போன்ற சில நன்றி கெட்ட உருவங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் உன்னுடன் இப்போது இணைந்திருக்கும் புதிய நண்பன் எப்படி இருப்பானோ திடமாக சொல்வதற்கில்லை. ஏனென்றால் அவன் தெலுங்கு சோழன், உண்மையல்ல, போலி. குமாரகூத்தனுடைய குலை நடுக்கம் மேலும் மேலும் அதிகரித்தது. சக்கரவர்த்தி பிரான் சண்டமாருதனை பற்றி முன்னும் பின்னும் கூறிய சொல் அடுக்கு முறையை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தான். முன்னம் சீன நாட்டு சம்பு வணிகன் என்று குறிப்பிட்டு அடுத்து எடுத்த எடுப்பில் தெலுங்கு சோழன் என்று குறிப்பிட்டதன் உட்பொருள் எதுவாக இருக்க முடியும்? இது என்ன விந்தையான தகவல்! வெளியே நண்பன் சண்டமாருதன் கூறியது சரியாக போய்விட்டதே. அவனை நன்றாகவே சந்தேகிக்கிறார் சக்கரவர்த்தி. அதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தன்னுடையது. அதுவே நட்பின் கடமையும் கூட. குமாரகூத்தன் எது பற்றியோ விளக்கம் கூற வாய் எடுத்தான். அப்போது சொல்லி வைத்தார் போல மாமன்னர் சுந்தரபாண்டியர் இடைமறித்து பேசலானார். தளபதி, உன்னுடைய நண்பன் சண்டமாருதனை தெலுங்கு சோழன் என்று குறிப்பிட்டதற்காகத்தானே இத்தனை ஆலோசனை செய்கிறாய்? உன்னுடைய முகம் சுருங்கியதற்கும் அதுதானே காரணம்? நான் அவனை சந்தேகிப்பதாகத்தானே எண்ணமிடுகிறாய்? எத்தனை விறுவிறுப்பும் வேகமுமாக பேசி தீர்த்து விட்டார் பாண்டியமாதேவர். தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அத்தனையையும் கடகடவென்று குறி சொல்வது போல கூறிவிட்டாரே. ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை நோக்கித்தான் இந்த பேச்சு தோரணை வழிகாட்டுகிறது. குமாரகூத்தன் அந்த ஒரு கணத்துள் இப்படியாக நினைத்து மலைத்தான். மலைத்ததோடு மட்டுமல்லாமல் மாமன்னர் பேச்சுக்கும் தன்னை மறந்து தலையசைத்து வைத்தான். சுந்தரபாண்டியர் மீண்டும் கடகடவென்று பேசவில்லை. இதோ இப்போது மெதுவாகவே பேசுகிறார். குமாரகூத்தா, அவனை நீ அறிவாயா? நன்றாக அறிவாயா? எத்தனை நாட்களாக? இல்லை இல்லை, எத்தனை நாழிகைகளாக அறிவாய்? குமாரகூத்தன் மறுமொழி கூற வேண்டியவனாகவே போய்விட்டான். அறிவேன் பூபதி, ஓரளவு அறிவேன். 40 நாழிகை நட்பின் மூலம் அவனை நல்லவன் என்றே அறிவேன். சிவந்ததையெல்லாம் இரத்தம் என்று நினைக்கும் போர் மகனாக பேசாதே குமாரா. உனக்கு போர்க்களம் ஒன்றுதான் தெரியும். பொழுதை வைத்து சூதாடும் சில பொல்லாத மனிதர்களை பற்றி தெரியாது. தெரிந்து கொள்ளவும் நீ விரும்பவில்லை என்பதை நான் அறிவேன். இப்பேற்பட்டவனுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியமல்லவா குமாரகூத்தா? உன்னுடைய 40 நாழிகை நண்பன் வேறு யாரும் அல்லன், சாட்சாத் கண்டகோபாலன் தான். ஒரு நொடி பொழுது, ஒரே ஒரு நொடி பொழுதுதான் பாண்டிய நாட்டு தனிப்பெரும் தளபதி அரவத்தை மிதித்தவன் போல அலறி துடித்து விட்டான். மறுகணம் அவனுடைய உள்மனம் இருக்கவே இருக்காது என்று பலமாக ஆதரித்தது. அவன் கண்டகோபாலனாக இருந்தால் இத்துணை துணிச்சலுடன் அரண்மனையுள் நேரே நுழைந்திருக்க மாட்டான். அவன் என்ன பைத்தியக்காரனா? பிரபு, அவனை தாங்கள் நன்றாகவே புரிந்து கொண்டுதான் இவ்வாறு சொல்லுகிறேன். நான் சொல்லுவது தவறானால் நீ நேரே மாளிகைக்கு சென்று பார். இப்போது அவன் அங்கு இருக்க மாட்டான். அவன் மேலும் தங்கி அகப்பட்டு கொள்ள பைத்தியக்காரன் அல்லன். உன்னை போல அரச தந்திரம் தெரியாதவனும் அல்லன். அவன் மிக பெரிய மதியூகி. தெரிந்தும் எதற்காக அவனை வெளியில் செல்ல அனுமதித்தீர்கள் பிரபு? உன்னுடைய மனத்தை திடீரென்று புண்படுத்த நான் விரும்பவில்லை. அந்த புண் என்னால் ஏற்படக்கூடாது. இப்போது துரோகம் செய்ய போகும் அவனால் ஏற்பட வேண்டும். அந்த ஆறாத புண்ணின் மூலம்தான் அடுத்து நான் நெல்லூர் நோக்கி எடுக்க போகும் போர் முகத்தில் வெற்றி புன்னகை உறுதியாக அரும்பும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை, இடர்பாடும் இருக்காது. தெரிந்ததா? இதுவும் அரச தந்திரங்களுள் ஒன்று. உடனே நீ மாளிகைக்கு செல். உன்னுடைய மனமே உனக்கு தக்க மறுமொழி கூறும். தளபதி குமாரகூத்தன் கனமும் அங்கு நிற்கவில்லை. எரிமலை கொந்தளித்து வெடிக்கும் உணர்ச்சிக்கு ஆளாகியவனாய் புயலென புறப்பட்டு நேரே மாளிகை நோக்கி விரைந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.